உங்களுக்கு அப்படியே வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது, உங்கள் சேனலில் ரீயூஸ்ட் வீடியோ நான் தெரியாமல் போட்டுட்டேன், வைரல் ஆகிற கண்டென்ட்டை நான் வந்து தூக்கி போட்டுட்டேன்னா, மேக்ஸிமமே ஒரு வீடியோக்குள்ளே தான் நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் போடணும். அதுவுமே நோ டெலிட்டியா, வெறும் ஒரு வீடியோ மட்டும் வந்து ப்ரைவேட்டில் போடணும். அதுக்கு மேலே உங்களுக்கு வீடியோஸ் வந்து இல்லை, என் சேனலில் வந்து 10 வீடியோஸ் இருக்குது, அது நான் வந்து ப்ரைவேட்டில் போடணும், அது டெலீட் பண்ணணும் அப்படின்லாம் பண்ணிடாதீங்க. அதை வந்து பண்ணிவிட்டு அப்பீல் பண்ணவே முடியாது. சேனலே வந்து அவங்க அதை எடுத்துக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு வீடியோனா பரவாயில்ல, நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் தான் போடணும். அதுவும் டெலீட் பண்ணிங்கன்னா வந்து கஷ்டம். நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் அப்பீல் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிக்க வேண்டியது தான். அது என்னுடைய வீடியோஸ் தான், நீங்கள் போராட தான் செய்யணும் மற்ற வீடியோஸ்க்காகவும். உங்களுடைய ஓன் வீடியோவும் அதில் இருந்ததுன்னா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேனல்ஸ் வந்து ரீசெக் பண்ணணும், என்னென்ன வீடியோஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரீசெக் பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்ம என்ன போட்டிருக்கோம், எந்த மாதிரி போட்டிருக்கோம், எந்த ஆங்கிளில் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ரீயூஸ்ட் வந்து எப்படி வரும்னா, ரீசெண்டாக அப்லோட் பண்ணதில் வந்து வரும், ரீசெண்ட்லி அப்லோடட் வீடியோஸில் வந்து வரும். அதே மாதிரி பாப்புலர் வீடியோஸ் ஆச்சுன்னா வரும், அது திடீர்னு வைரல் ஆகும். பாப்புலர் வீடியோஸ் ஆச்சுன்னா வரும். இன்க்ளூடிங் WHO வியூஸ் அந்த இதெல்லாம் வந்து இன்க்ளூடட் தான் பாப்புலர் வீடியோவில். வாட்ச் ஹவர்ஸ், இப்போ எனக்கு ஒரு வீடியோ திடீர்னு வைரல் ஆகுது, ஒரு 1000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்குது, ஒரு 40,000 வியூஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 1000 வாட்ச் ஹவர்ஸும் 40,000 வியூஸும் அந்த ஒரு வீடியோவில் இருக்குது. அதே வீடியோவை அதே ஈவெண்ட்டை வந்து வேறு யாராவது போட்டிருந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் அது ரீயூஸ்ட் ப்ராப்ளம் அதில் இருக்கும். ஏன்னா வந்து அவங்களும் அதே மோஸ்ட் பாப்புலர் வீடியோஸ்க்கு வந்து கொஞ்சம் பார்ப்பாங்க. மெயின் கேட்டகரி கொடுத்து ரீயூஸ்டில் வந்து மோஸ்ட் பாப்புலர் வீடியோஸ்க்கு பார்ப்பாங்க. வியூஸ் வைஸும் சரி, வாட்ச் ஹவர்ஸ் வைஸும் சரி. ஏன்னா அந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் மட்டும் வாட்ச் ஹவர்ஸ் இருந்துட்டு மித்த வீடியோஸில் வாட்ச் ஹவர்ஸ் இல்லைன்னா அது வந்து பார்ப்பாங்க. எல்லா வீடியோஸுமே வந்து பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து மெயினாக இந்த வாட்ச் ஹவர்ஸ் வந்து அதிகமாக உள்ள வீடியோஸ், அதே மாதிரி வியூஸ் வந்து அதிகமாக உள்ள வீடியோஸ், அதே மாதிரி வந்து டிஸ்கிரிப்ஷனும் வந்து அதிகமாக, இது ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக அடிக்கடி கொடுத்துட்டே இருந்தோன்னா அதுவும் ரீயூஸில் வரும். எக்ஸாம்பிளுக்கு ஒரே டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்போ நான் வந்து ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுறேன்னா அந்த ஒரே டிஸ்கிரிப்ஷனை வந்து அளவுக்கு அதிகமாக நான் கொடுத்துட்டு வரையில ரீயூஸ்க்கான ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக வரும். ஓரளவுக்கு மினிமமாகவே வந்து கொடுங்க, கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை. அதாவது ரொம்ப அதிகமாக கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை. அந்த வீடியோ கண்டென்ட் பேஸ் பண்ணி கொடுங்க. ரிப்பீட்டடாக ஒரே